Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக ஈரான் போர் நீடித்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு சில வேண்டுகோள்களை வைத்துள்ளார். தெலுங்கானாவில் அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டின் அந்நிய செலாவணியை சேமிக்கும் நோக்கில் ஈரான் போர் காரணமாக உருவான பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றாக தேசத்துடன் நிற்க வேண்டும் என்று கூறியிருந்தார். நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும், வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடவும், அடுத்த ஓராண்டுக்கு தற்காலிகமாக தங்கம் வாங்குவதை நிறுத்தவும் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்காக வீட்டில் இருந்து வேலை செய்யும் முறையை கடைபிடிக்குமாறும் பிரதமர் மோடி வேண்டுகோள் வைத்திருந்தார். ஏற்கனவே கொரோனா தொற்று பரவிய கோவிட் காலத்தில் பின்பற்றியது போலவே இப்போதும் தங்கள் ஊழியர்களிடையே வீட்டில் இருந்து வேலை செய்யும் வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்துமாறு நிறுவன முதலாளிகளுக்கும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறைக்கான நாஸ்காம் அமைப்பு ஏற்கனவே வீட்டில் இருந்து பணி செய்யும் நடைமுறைகளை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனங்களான ரிலையன்ஸ் மற்றும் டாடா குழுமமும் KPMG போன்ற நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களின் பணி விருப்பங்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பிரதமரின் வேண்டுகோள் ஒரு ஆலோசனையாக அமைந்துள்ளதே தவிர இது யாரையும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தாது என்றும் தொழிலாளர் சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பு ஒப்பந்தம், நிறுவன கொள்கை, கூட்டு ஒப்பந்தம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக இருந்தால் மட்டுமே அல்லது அரசால் கட்டாயமாக்கப்பட்டால் மட்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செயல்பாட்டுக்கு வரும். பெரும்பாலான நிறுவனங்களில் முதலாளிகளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற ஊழியர்களின் வருகை தேவைகளை முடிவு செய்வதாக கூறப்படுகிறது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை அங்கீகரித்து உள்ளன என்றாலும் அது முதலாளியும் ஊழியரும் ஒப்புக்கொள்ளும் பரஸ்பர ஒப்பந்தத்தை சார்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசுகள் அவசரகால அதிகாரங்களையும் 2005 ஆண்டின் பேரிடர் மேலாண்மை சட்டம், 1897 ஆண்டின் தொற்று நோய்கள் சட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை விதிமுறைகளின் விதிகளையும் பயன்படுத்தி கொரோனா காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது மத்திய அரசால் கட்டாயமாக்கப்பட்டது. கூடுதலாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட பல உத்தரவுகளும் வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமல்படுத்தப்பட்டால் எவ்வளவு எரிபொருளை நாடு சேமிக்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. பிரதமர் மோடியின் ஹைபிரிட் ஒர்க்கிங் ஆலோசனையை நிறுவனங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றன என்பதை பொறுத்தே நாடு இதனால் எவ்வளவு எரிசக்தியை சேமிக்கும் என்பது தெரியவரும்.